வணக்கம். நான் வழக்கறிஞர் ஏழுமலை மாதவர்கிட்ட பேசுகிறேன். எல்லாம் திராவிடம் 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 அப்படின்னா அப்போ தமிழ் தமிழ் தமிழ்னா அப்போ தமிழர் தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் இதெல்லாம் பேசப்பட வேணாமா? அதனால் திராவிடம்னா என்ன, திராவிடத்தில் அப்படி என்ன தான் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு இப்போ நாங்கள் பெரியார் வழி வந்தவங்க, எங்களுக்கு பெரியார் பகுத்தறிவு பாதையை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அதனால் நாங்கள் பகுத்தறிவோடு செயல்படுறோம் அப்படின்னு இவங்க ஏகப்பட்ட புலம்பலுங்க இவங்க. அதனால் திராவிடம் தான் பகுத்தறிவு கொள்கையை பின்பற்றதில் முக்கியமாக செயல்படுது அப்படின்னு. அதுலேருந்து தான் அந்த செந்தமிழன் சீமான் அதில் சில செய்தியை சொல்கிறாரு. அப்படி என்ன பெரியார் பெருசாக பகுத்தறிவை சொல்லிட்டாரு? என்ன பகுத்தறிவு? அவர் நடத்தின விடுதலை பத்திரிகையில் 5/11/1953 ஒரு செய்தி அவங்க பத்திரிகை விடுதலை பத்திரிகையில் போட்டிருக்கிறாரு. அதாவது பெண் விடுதலைன்னு பேசுறாரு சொல்கிறாங்க இல்லையா, இந்த திராவிடம் பெண் விடுதலை பற்றி எவ்வளோ இதுவாக பேசியிருக்கிறாரு, பெண்களை உயர்வுக்கு பாடுபட்டார், பெண் உரிமை போராளி அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. ஒரு பகுத்தறிவாதி, பகுத்தறிவு பகலவன், உங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லையா, தந்தை பெரியார். என்ன இந்த பகுத்தறிவு என்ன சொல்லுது? இதுதான் தமிழர் பண்பாடா? இதுதான் தமிழர் கலாச்சாரமா? இதுதான் தமிழர் வாழ்வியல் நெறியா? இது தமிழர் வரலாறா? இந்த வரலாற்றை பற்றி தான் அண்ணன் அதை எடுத்து இதுதான் திராவிட பாரம்பரியம், திராவிட கொள்கை அப்படின்னு அதை எடுத்து வச்சார். இதில் என்னென்னா, இந்த திராவிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீரமணி என்ன பண்ணுவாங்க, மேடையை கூட்டுவாங்க, திராவிடர் கழக மேடையை கூட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் பெண்கள் ஆணுக்கு பெண் சமம், அதனால் அவங்க உரிமையோட வாழறதுக்காக பெண்கள் இனி தாலி கட்டி கொள்ள வேண்டாம். அது என்ன, அது தாலின்றது ஒரு அடிமை சங்கிலி, அது அதனால் பெண்களுக்கு தாலி சரியாக வராது, அதனால் ஆண்களுக்கு சமம்னா தாலியை கட்டக்கூடாது, அது ஒரு அடிமைத்தனத்தின் அறிவு குறி எச்சம் அது அப்படின்னு இந்த திராவிடம் என்ன பண்ணுவாங்க, மேடையை போட்டு அதுக்கு பல தமிழ் பெண்களை கூட்டின்னு இந்த தாலியை அறுப்பானுங்க. மேடையை போட்டு என்ன பண்ணுவானுங்க, திராவிட பகுத்தறிவு பாதை பாருங்க, ஆணுக்கு பெண் சமம், இனிமேல் இவர்கள் தாலி அணிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி தாலி எத்துவாங்கம்மா அப்படின்னு சொல்லி கத்தியை போட்டு அந்த தாலியை அறுப்பானுங்க. இப்படி தான் திராவிடர்கள் பெண்களை, தமிழ் பெண்கள் தாலியை அறுக்கிறது தான் இந்த திராவிடத்தோட வேலை. சரி, இவனுங்க நம்ம தமிழ் பெண்கள் தாலியை இப்படி அறுக்கிறானுங்களே, அப்போ இவனுங்க வீட்டிலலாம் என்னடா எப்படின்னு போய் பார்த்தோம்னா, வீரமணி அவங்க வீட்டில் நடந்த பெண்கள் திருமணத்தில் தாலியை கட்டுறாங்களாம். யோ என்னையா நீங்கள் தான் பகுத்தறிவு பாதையில் வந்தவன்றீங்க, பகுத்தறிவு தந்தை பெரியார் வழியில் வந்தவன்றீங்க, அது பெண் அடிமைத்தனத்தின் அடிமை சங்கிலி அப்படின்றீங்க, அதை ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தாலியை கட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அது எங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டுறாங்க, அதனால் நாங்கள் அதை தவிர்க்க முடியல, அது அவங்கவுங்க விருப்பம், அதனால் அவங்க ஓஹோ உங்கள் வீட்டிலன்னா அது அவங்கவுங்க விருப்பம், ஆனால் அடுத்தவங்க கொண்டாடி தாலியானா அறுத்துடலாம். இதுதான் திராவிடத்தின் பகுத்தறிவு கொள்கை. அந்த மாதிரி இவங்க தான் இந்த திராவிடம் அடுத்தவன் தாலியன்னா நல்லா இருப்பானுங்க. எப்போ கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலமாக இப்படி தான் இந்த தமிழர் தாலியை பலமாக அறுத்துன்னு வர்றது இந்த திராவிட பாரம்பரியம் தான். இதில் தான் எங்கள் அண்ணன் இதை தெளிவாக சொல்கிறார். இது திராவிட பகுத்தறிவு பாதையா அப்படின்னு. சில பேர் கேட்குறான், நீங்கள் கூட தான் தீக்காவில் இருந்தீங்க, பெரியாரை பற்றி பேசுனீங்க. ஆமாம் இருந்தோம், இந்த பயலுங்க பேசுறதெல்லாம் ஏதோ உண்மை நினச்சி இருந்தோம், எல்லாத்தையும் நாங்கள் அவங்க கூட பயணம் பண்ணோம், நாங்களும் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு தலையாட்டினோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் தான் தெரிஞ்சுது இவனுங்கெல்லாம் நமக்கானவனுங்க இல்லை. எப்போ தெரிஞ்சுது பார், 2009 போர் நடக்கும்போது தான் இந்த தெளிவாக புரிய வேண்டிய காலகட்டாயம் வந்தது, இவனுங்க நமக்கானவனுங்க இல்லை அப்படின்னு. அன்னைக்கு தாண்டா எல்லாரும் வெளியே வந்தாங்க. ஆனால் நாங்களாம் அதுக்கு முன்னாடியே நாங்கள் 93-94 நாங்கள் வெளியே வந்துட்டோம். எப்போ 93-94 இந்த கருணாநிதி புலிகளால் என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அன்னைக்கு கருணாநிதி சொன்னா தெரியுமா, அன்னைக்கே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா நாம தெரியாம இந்த திராவிடத்தில் நாம இவ்வளவு நாள் நம்முடைய இளமை பருவத்தையே வீண் பண்ணிட்டோம், எவனுக்கிட்டே நம்ம மாட்டினுடா, நம்ம தமிழுக்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தமே இல்லாதவங்கிட்ட நாம இவ்வளவு நாள் நம்ம பயணம் பண்ணிட்டோம், இனியே இதை கூட தான் நாம ஒரு அடிமை கூட்டம் ஆயிடுவோம் அப்படின்னு நாங்கள் அன்னைக்கே வெளியேறணும். அந்த மாதிரி இன்னைக்கு எங்கள் அண்ணன் அதன் பிறகு 2009 தான் இந்த செய்தி நடக்கும்போது தான்
நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் தேசிய தலைவரை போய் பார்க்குறாரு. தேசிய தலைவரோட தங்குறாரு. அங்கே சில செய்திகள் எல்லாம் வந்து அவருக்கு எவ்வளோ சிக்கல்கள்லாம் ஏற்பட்டிருக்குது, அவர்கிட்ட தான் வந்து இந்த திராவிடம் வேற, தமிழர்கள் வேற, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத கொள்கையை வந்து அன்னைக்கு அங்கே தான் வந்து எங்கள் அண்ணன் வந்து அதை எங்கள் தேசிய தலைவர்கிட்ட தெரிஞ்சுன்னு வர்றாரு. அதன் பிறகு வந்து நமது பாதை வேறு, திராவிட பாதை வேறு, அதனால தமிழர்களுக்கு பாதை தனியா இருக்குது அப்படின்னு தான் தமிழ் தேசியத்தை வந்து தொடங்கினார். தமிழ் தேசியம் தான் இனி நாம வந்து தமிழர்கள் வந்து வாழ்வதற்கான வாழ் உரிமைக்கான ஒரு பயண திட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தார். அப்போ இந்த திராவிட பரதேசிங்க இருக்கிறாங்க இல்லையா, திராவிட பரதேசிங்க இவ்வளவு நாள் நம்ம பயணம் பண்ணப்பார் திராவிடத்துல, அந்த திராவிடத்துல பயணம் பண்ணதை இவனுங்க அதையெல்லாம் பதிவு எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப பார் அப்போ எப்படி பேசியிருக்கிறாரு பாத்தீங்களா, இப்படி பண்ணியிருக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்னு அந்த பழைய தரவுகள்லாம் தரவுகள்லாம் அப்ப பேசலாம் எடுத்து தேர்தல் நேரத்தில் வெளியிட ஆரம்பிச்சான். இதுல எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து இதுதான் திருட்டு திராவிடம் அப்படின்னு. என்னைக்கு அந்த திராவிட பாதை தவறான பாதைன்னு நான் வெளியே வந்தோமோ, தமிழ் தேசிய பாதையில பயணிக்க ஆரம்பிச்சோமோ, அன்னைக்கு உனக்கு மேல தமிழ் தேசியத்து மேல வெறி வந்துருச்சு திராவிடனுக்கு. எப்படியாவது தமிழ் தேசியத்தை வந்து நாம வந்து ஒழிக்கணும், இல்லைன்னா திராவிடம் என்ற போர்வை வந்து இனிமேல் வந்து எடுபடாம போயிடும். அதனால தமிழர் பாதை, தமிழ் தேசிய பாதை வந்து இனி வந்து நம்ம மண்ணுக்கு வந்து சரி எதிர்க்கிறத விட்டா திராவிடத்துக்கு வேற வழியில் என்ற முடிவுக்கு வந்துட்டானுங்க. அதனால தான் எங்க அண்ணன் அப்போ நீங்க வந்து தமிழ் தேசியத்தை நீங்க வந்து எதிர்ப்பீங்கன்னா திராவிட தேசியத்தை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு அன்னைக்கு கையில் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நாங்கள் பெரியாரை பற்றியோ அந்த திராவிடத்தை பற்றியோ நாங்க பேசாம தான் எங்க அண்ணன் பல ஆண்டு காலம் பயணம் பண்ணாரு. ஆனா நீங்க எங்க தமிழர்கள் மேல நீங்க பண்ற ஒரு வன்முறையும் தாக்குதலும் தாங்க முடியாம தான் உங்களுடைய திராவிடத்தின் தலைவன் உங்க பெரியார் செய்த கொள்கையெல்லாம் இன்னைக்கு எடுத்து வெளியே வீச வேண்டியதா இருக்குது. இதுல இருந்து நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ நாங்க எங்க முன்னோர்கள்லாம் சரியா தான் போயின்னு இருக்கிறாங்க. இங்க பாரு உங்க பெரியாரு இது வந்து என்னடா பாதை இது வந்து சரியா இது அந்த சொன்னது இந்த பதிவு போட்டா இன்னைக்கு வந்து எல்லாரும் கொதிக்கிறான். சீமான் வந்து தந்தை பெரியாரை வந்து இழிவுபடுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு, கேவலப்படுத்திட்டாரு. இருக்கிற உண்மையை தான் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து உங்க விடுதலை பத்திரிகையில இந்த தேதியில வந்து இருக்கிறது. உங்க பத்திரிகை எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க உங்க பத்திரிகை எடுத்து தரவா எடுத்து எல்லாத்தையும் படிங்க. இல்ல உங்க பத்திரிகை எல்லாம் தேசிய பொது உடைமை ஆக்குங்க. அப்போ வந்து பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நாங்க இப்போ சொல்றோம். நீங்க உங்க பத்திரிகை எடுத்து பாருங்க. அதுல இவரு என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா பெரியாரு? தமிழ் வந்து ஒரு சனிய, தமிழ் வந்து ஒரு காட்டு மிராண்டி, இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். தமிழ் வந்து காட்டு மிராண்டி மொழி, திருக்குறள் வந்து மலத்துக்கு சமம் அப்படின்றாரு. அதாவது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க மக்களுக்கு என்னன்றதெல்லாம் எந்த விதமான ஒரு கருத்து வடிவமோ ஒரு செயல் வடிவமோ இதுவரையும் எதுவும் வந்து பெரிய பதிவா இல்லை. ஆனா நம்முடைய பாட்டனை வள்ளுவன் சொன்னதை இன்னைக்கு உலக பொதுமறை, அது உலகத்துல எல்லா மொழியினரும் எல்லா நாட்டினரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உலக பொதுமுறை வந்து மலமின்சத்துக்கு சமம்னு சொல்லி சொல்றாருன்னா அப்போ இவர் யாருக்கானவருன்னு நம்ம யோசிக்க வேணாவா? இப்போ திராவிடம்னா அப்போ யாருக்கானது அப்படின்னு. அப்போ தமிழை வந்து நாங்கள் தான் வந்து சொல்லி கொடுத்தோம், இல்லைனா வந்து தமிழே உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, தமிழே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னது. தமிழை நீங்கள் எங்கேயா சொல்லி கொடுத்தீங்க? நீங்கள் தான் தமிழே வந்து சனியன்ட்டீங்க, தமிழ் காட்டு மிராண்டி மொழின்ட்டீங்க, தமிழ் சாவனிஸ்ட்ட்டீங்க, தமிழ் சாடிஸ்ட்ட்டீங்க, அப்புறம் தமிழ் தாயின்னா 2 கொம்பு இருக்குதான் சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து தமிழை கற்றுக் கொடுத்தீங்க? தமிழை கற்றுக் கொடுத்தோம்னா எங்கள் பாட்டை முப்பாட்டம் இருக்கிறாங்க, கம்பன் இருக்கிறான், இளங்கோ இருக்கிறான், வள்ளுவன் இருக்கிறாங்க, என்ன கபிலர் இருக்கிறாரு, இலக்கியங்கள் எழுதினவங்க இருக்கிறாங்க, தமிழ் நூல்கள்லாம் இருக்குது, தேவாரம், திருவாசகம், 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு, 14 மேல் கணக்கு, என்ன ஈரடியார், நாலடியார், பெரிய புராணம், சீரா புராணம், இந்த மாதிரி பல நூல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து திராவிடமாக எழுதிச்சு, இதெல்லாம் வந்து பெரியாரை வந்து எழுதினாரு. அப்போ அதுக்கு முன்னாடி நாங்களாம் படிக்காத எங்கள் தமிழர்கள் எங்கள் முன்னோடிகள்லாம் எழுதினாங்க. உங்க திராவிடம் தமிழர்களை வந்து தமிழையும் தமிழை கேவலப்படுத்துறதுக்குன்னே வந்த திராவிடம் அவங்க திராவிடம். அப்போ நாங்களாம் முட்டாளா இருந்தாங்களா? அப்போ எல்லாரும் இதைத்தான் எங்க அண்ணன் இன்னைக்கு எதிர்க்கிறார். சீமான் எதிர்க்கிறார்னா இன்னைக்கு இதைத்தான் எதிர்க்கிறார். நாங்கள் தான் திராவிடம் தம்பட்ட அடிக்கிறீங்களா? நீங்க இல்லடா, உங்களுக்கு முன்னாடி எங்க பாட்டு முப்பாட்டுலாம் இருந்தாண்டா. 63 நாயன்மார்கள் இருந்தாங்க, ஆழ்வார்கள் இருந்தாங்க. என்ன இவங்களெல்லாம் யாரு? எல்லாம் திராவிடருங்களா? திராவிட வழியில வந்தவங்களா?
வேற எங்கேயாவது இந்த நாயன்மார்கள் அடியார்கள்லாம் யாராவது எங்கேயாவது உங்க திராவிட மொழி சொல்றீங்க இல்லையா, தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ எதுலையாவது இருக்கிறாங்களா? இதையெல்லாம் எடுத்து பார்த்து தான் எங்க அண்ணன் இன்னைக்கு வரலாற்று சுவடுகளோட பேசுறாரு. வரலாற்று சுவடுகளோட இன்னைக்கு வந்து தெளிவா வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. திராவிடம் செய்த செயல்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கு கோவப்பட்டாங்க இவங்க. கோவப்பட்டு இன்னைக்கு பெரியாரை கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லி ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் வந்து சீமானை வந்து நான் கேட்காமல் விட மாட்டேன், அதற்கு எவிடன்ஸ் இல்லாமல் நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ராமகிருஷ்ணன் 2009 போராட்டம் நடக்குது. அந்த படுகொலை செய்யப்படுகிறார்கள் தமிழர்கள். அந்த போராட்டத்தில் நடக்கிற தமிழர்கள் மீது நடக்கிற தாக்குதலை நிறுத்தணும், படுகொலை செய்யப்பட தடுக்கணும்னு சொல்லி இங்க எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் எழுந்து அன்னைக்கு வந்து தமிழர்கள் தமிழ் இயக்கங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து போராடுறாங்க. அதுல திராவிடர் கழக இந்த ராமகிருஷ்ணனும் ஒருத்தர். அது எனக்கு நல்லா தெரியும். 2009 ராமகிருஷ்ணன் கோவையில் வந்து எதுக்காக போராடுறாங்கன்னா, இங்க இருக்கிற தமிழர் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக டெல்லியிலிருந்து அன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் அன்னைக்கு மிலிட்ரி அனுப்புறாங்க, அனுப்பி போராட்டத்தை எல்லாம் ஒடுக்கணும் அப்படின்னு. அதுல கோவையில போராடுறவர் இந்த ராமகிருஷ்ணன். அன்னைக்கு இந்த ராமகிருஷ்ணன் உனக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்ததுன்னா அன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? திமுக காரன் உன்னை கோவையில் அந்த ரோட்ல தெருத்தி அடிச்சான். இன்னைக்குலயும் அந்த தொலைக்காட்சியில வந்து பதிவு இருக்குது. மத்திய அரசு அந்த வாகனங்களை, அந்த மிலிட்ரி வாகனங்களை மறிக்கும் போது அவங்க வந்து அடிச்சு தாக்கினது, இவங்க எல்லாம் தீக்கெல்லாம் தெரிச்சு ஓடினது இன்னமும் வந்து அந்த பதிவு இருக்குது. அன்னைக்கு திமுக காரன் அடிச்சானே, ஏன் அடிச்சான், எதுக்கு அடிச்சான், ஓடுனீங்களே, எதுக்கு ஓடுனீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாவா? அப்போ நீங்க இன்னைக்கு திமுகவுக்கு பின்னாடி நின்று திமுகவுக்கு சொம்பு தூக்குறீங்கன்னா, அப்போ நீங்க அன்னைக்கு போராடினதெல்லாம் நாங்க கேட்கறோம் நாடகமா? அப்போ அந்த திமுகவோட சேர்ந்து அன்னைக்கு நீங்க நடிச்ச நாடகமா? இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரிய வருது. என்னடா அன்னைக்கு இப்படி எல்லாம் சில திகாவெல்லாம் போராடினானே நீங்க பார்த்தா, அவன்லாம் அந்த எல்லாரும் வந்து போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த திகாவும் இன்னைக்கு போய் எல்லாம் வந்து திமுக பின்னாடி நின்றுனா எப்படி வெளியே வந்து திமுக வந்து தமிழர்களையும் போராட விடாம இவங்க என்னமோ போராடி நமக்கு வந்து விடுதலை பெற்று தர மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சிருக்கிறாங்க. நடிச்சு நம்மளை எல்லாம் ஏமாத்தி தமிழ் இனம் அழிந்து முடிந்தவுடன் 1.25 லட்சம் பேர் இறந்ததுக்கு அப்புறம் இவன் மொத்த பேரும் எல்லாரும் திமுக பின்னாடி போய் நின்னுனா. அப்போ தெரியுதா எங்க அண்ணன் ஏன் கோவப்படுறாரு? இந்த திராவிடத்தின்னு எல்லாம் திருட்டு பயலுவ, இந்த திராவிடம் தீக்காலாம் அயோக்கிய பயலுவ, இவனுங்க எல்லாம் வந்து திமுக பின்னாடி பிச்சை எடுக்கிறவனுங்க. அன்னைக்கு அவங்க கொடுக்குற யாசகத்தை வாங்கிக்கின்னு இவனுங்க வந்து வெளியே வந்து ஒரு நடிப்பானுங்க. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தமிழர்கள்லாம் கொண்டு முடிச்சோடனே எல்லாம் போய் பின்னாடி கருணாநிதி சக்கர நாற்காலி பின்னாடி ஒளிஞ்சுப்பானுங்க. இதுதான் ராமகிருஷ்ணன், வீரமணி, இந்த சுப வீரபாண்டிய, இந்த அயோக்கிய பயல்கள் எல்லாமே வந்து இந்த தீக்கால இதுதான். இவனுங்க இங்க பொய், பித்தலாட்டம், அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் வந்து கடந்தெடுத்த களவாணித்தனம் எல்லாம் வந்து நடிப்பா நடிச்சு தமிழர்களை ஏமாத்தி இன்னைக்கு போய் திமுக பின்னாடி நின்றுங்கன்னு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறீங்கன்னா மக்களை இன்னைக்கு தெரியுதா இவனுங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு? இந்த உங்களோட தோலை உரிக்கிறதுக்காக தான், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் எங்க அண்ணன் இன்னைக்கு உங்க பெரியார் பேசின பேச்சு ஒவ்வொன்னா எப்போ பேசுனது அப்போ பேசுனதெல்லாம் இன்னைக்கு வெளியே வருது. என்ன இப்போ உங்க சுயரீபத்தை வந்து நீங்க காமிக்கிறீங்களா? அப்போ நீங்க யாருன்னு இங்க தமிழர்கள் இனிமேல் தெரிஞ்சுப்பாங்கல்ல. இனிமேல் வந்து நீங்க எங்களுக்கானவனுங்க இல்ல, தமிழர்களுக்கானவனுங்க இல்ல, நீங்க வேற நாங்க வேற. திராவிடம் என்பது திருட்டு திராவிடம், மொல்லமாரி திராவிடம், களவாணி திராவிடம், என்ன தமிழர்களுக்கானது கிடையாது அப்படின்றத நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றதுக்காகத்தான் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் திராவிட தோலை என்று தினந்தோறும் உரித்து கொண்டிருக்கிறார். நீ இங்க வேணா போராடு, அண்ணன் வீட்டாண்ட போய் போராடு, இல்ல பாண்டிச்சேரியில போய் போராடு, நீ அங்க போராடினாரு எங்க அண்ணன் உங்களை வந்து தோலை உரிச்சுங்கிறாரு உட்காந்து. நீங்க என்ன போராடினாலும் இங்க உங்க பாச்சா இனிமேல் பழிக்காது. இனிமேல் தமிழர்கள்லாம் வீழ்ச்சிக்கிட்டாங்க. இனிமேல் நீங்க போற இடம் எல்லாம் இனிமேல் நாங்க பேசணும் இல்லை, எல்லா பொதுமக்களும் வந்து உங்களை வந்து அடிப்பான்.